ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலியமா சோழி பிரசுரத்தின் காரணமாக தொடர்ந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியோடு கூடிய செவ்வாய் பயிற்சி இப்பொழுது சொல்ல ஆரம்பித்துள்ளோம். காரணம் என்னன்னா, மற்ற பயிற்சிகளை பொறுத்தவரை நீண்ட கால பயிற்சிகள். குறுகிய கால பயிற்சி ஒரு 40ல இருந்து 45 நாட்களாக இருந்தாலும் கூட வாழ்வை புரட்டி போடக்கூடியது செவ்வாய். செவ்வாயை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூமிகாரகன், இரத்தகாரகன், அரசுத்துறை அதிகாரம் படைத்த அரசுத்துறையில அந்த இடம் கிடைப்பதற்கும் தங்க வைப்பதற்கும் ஒரு காரணங்கள் தான். அது மட்டும் கிடையாதுங்க. இரத்தகாரகன் என்றும் இவனைத்தான் சொல்வார்கள். சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மையுடைய என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட செவ்வாய். அந்த செவ்வாயுடைய பயிற்சி நம்ம இப்ப சொல்ல போறோம். அந்த வகையை பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்றார். சமீபத்தில் குரு பயிற்சியை பார்த்தோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சியானார். கடகத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கார். அதே சுக்கிரனும் அந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகின்றார்கள். 2 குரு ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள். அப்ப ஜூன் மாசம் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் பயிற்சி ஆகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு கிரகனுடைய பயிற்சி, ஒரு தனிப்பட்ட கிரகத்துடைய பயிற்சி, அதை வைத்து ஜோதிடம் சொல்ல முடியாவிட்டாலும் மற்ற கிரகனுடைய இருப்பை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில பார்க்கும்போது மேஷம், மேஷத்துல எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. சனி பகவானும் விரய சனியாக பலன் தெரிந்து கொண்டிருக்கின்றார். தொட்டது அத்தனையுமே சங்கடங்கள் தரக்கூடியதாக இருக்கின்றன. ஒவ்வொரு பிரச்சனையுமே பெரிதாகி கொண்டே போகின்ற ஒரு காலகட்டம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆபத் பாந்தவா அநாய ரட்சகா என்று சொல்வதை போல மழை பெய்யும் பொழுது குடை கிடைத்தது போல, தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்தது போல ஒரு நிகழ்வு தான் இந்த செவ்வாயின் பெயர்ச்சி. அதே நேரத்துல மேஷத்தை பொறுத்தவரைக்கும் ராசிநாதனும் செவ்வாய் தானே. ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகின்றார். அற்புதம். அதே நேரத்தில் சுப விரயங்களை சந்திக்கலாம். பாத்தீங்களா, சனி பகவான் தருகின்ற விரய சனியை சுப சனியாக மாற்றுகின்ற அற்புத தன்மை மேஷத்துக்கு உண்டு. அதை தரக்கூடியவரும் செவ்வாய் தானே. குரு திடீர் யோகத்தையும் தருவார். அந்த யோகத்தை எந்த வழியில் தருவார் என்றால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான யோக பலங்களை தருவார். குறிப்பா சொல்ல போனா 10க்கு கூடிய சனி 12ல மறைஞ்சிருந்தாலும் 10ஆம் இடத்தையும் 10 கூடிய சனியையும் குரு பார்ப்பதனால தொழில ஒரு நல்ல முன்னேற்றம். தேங்கி தவித்த தொழில் நல்ல தங்கு தடையின்றி முன்னேறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். தொழிலே அமையவில்லை, வாழ்க்கையில ஒரு நிம்மதியில்லை என்று கலங்கியவர்களெல்லாம் தொழிலும் வாழ்வையும் நல்ல முறையில் அமைகின்ற ஒரு அற்புதமான தருணத்தை தான் மேஷராசிக்கு செவ்வாய் தருகின்றார். நல்ல நல்ல வாய்ப்புகள், அருமையான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். 8ல் உள்ள ஞானகாரகன் கேது சில சங்கடங்களை உண்டாக்கினாலும் கூட செவ்வாய் அதை பார்த்துக் கொள்வார். கவலைப்பட வேண்டாம். ஜென்ம ராசியில செவ்வாய் சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில ஒரு அற்புதமான தருணம் அது. அதே நேரத்தில் சுகஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் கூட்டு சேர்க்கை இருப்பதனால கொஞ்சம் பணம் விரயமாகும். யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். முயற்சிகள் வெற்றி பெறும், பயணங்கள் லாபகரமாக இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி மேஷராசிக்கு. செவ்வாய்க்குரியவன் முருகனாக இருப்பதனால் திருத்தணி முருகனை ஆலயம் சென்று வழிபடுவதும், அதுக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று விரய சனியாக இருப்பதனால் சனி பகவானை வழிபடுவதும் சிறப்பு.